பாருங்க வாசிக்கலாம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். नीति वचन का पहला अध्याय के 7वें वचन को हम पढ़ेंगे। यहोवा का भय मानना बुद्धि का मूल है, बुद्धि और शिक्षा को मूढ़ ही लोग तुच्छ जानते हैं। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். और यहोवा का भय मानना ही बुद्धि का मूल है। இது அது அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, अगले वचन में वो क्या कहता है, உன் தகப்பன் புத்தியை கேள், तेरे पिता के शिक्षा को पर कान लगा, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, और अपनी माता की शिक्षा को न तज। தகப்பனுடைய புத்தியை கேள், और पिता के शिक्षा को सुन। அவங்களுடைய உபதேசத்தை கேட்கணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. उनके उपदेश को सुनने के लिए कहा गया है, ஏன்னா அங்க ஒரு gift கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. क्योंकि वहां पर एक तोहफा दिया गया ஒரு है, தாயும் தகப்பனுக்கும் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. और पिता और माता को एक वरदान दिया गया है। கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நாலேஜ்க்கு ஆரம்பம். और परमेश्वर का भय मानना ही बुद्धि का शुरुआत है। அதனால என் மகனே, इसलिए मेरे पुत्र, உன் தகப்பன் புத்தியை கேள், तेरे पिता के शिक्षा को सुन, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. और माता के शिक्षा को न तज। அந்த தகப்பன் கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயும், और पिता जो शिक्षा देते हैं, தாயின் போதகத்திலையும் और माता की शिक्षा के अंदर இந்த நாலேஜ் என்கிற வரம் இருக்கணும். ये समझ का वरदान होना ஒரு चाहिए। குடும்பம் எடுத்தாச்சுன்னா एक परिवार ले लेंगे तो வீட்டின் தலைவருக்கு இந்த நாலேஜ் வேணும். घर के जो मुखिया है उनको ये समझ होना चाहिए, வீட்டின் தலைவர் அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் இருக்கும். और घर के जो मुखिया है वो घर का परमेश्वर के प्रति भय होगा तो ये होगा, பயம் இல்லாட்டி இருக்கும் சில நேரம். और भय नहीं होगा तो भी कभी कभी होगा। ஆனா அவங்க ரொம்ப தன்னை ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா நினைப்பாங்க, लेकिन वो अपने आप को बहुत शाना समझेंगे, எங்கயாவது போய் குழியில விழுந்துட்டு இருப்பாங்க. और कहीं ना कहीं खड्डे में गिरेंगे। நான் சொல்றதா கரெக்ட் நினைப்பாங்க. मैं जो बोलता हूँ वही सही ஆனா करके बोलेंगे, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் लेकिन परमेश्वर के प्रति भय होगा तो அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பயத்தோடு கலந்து வரும். वो शिक्षा जो है वो डर के साथ आता है। இந்த புத்தி அப்படின்னு சொல்லி வரும்போது यहाँ पर शिक्षा दिया गया है, அதை எபிரே மொழியில முசார் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. इब्रानी भाषा में मुसार बोला गया है। இந்த முசார்ல மொத்தம் 4 காரியங்கள் உண்டு. मुसार के अंदर 4 चीज है। ஒரு தகப்பன் சொன்னா என்ன पिता करके बोलेंगे तो क्या है। இப்போ சபைன்னு வரும்போது आप कलीसिया ले लो, இப்போ மாம்ச பிரகாரம் பார்த்தா நான் இப்போ தகப்பனுடைய ஸ்தானத்துல நிக்கிற மாதிரி இருக்கிறேன். अभी मांस के प्रकार अगर हम देखेंगे तो मैं पिताजी के स्थान में हूँ, வயசுல பார்த்தா எல்லாத்தை விட நம்ம சின்னவன் தான். और उम्र में देखेंगे तो सबसे छोटा हूँ, ஆனா ஸ்தானத்துல வரும்போது நான் தகப்பனுடைய ஸ்தானத்துல வந்துடுறேன். लेकिन स्थान जब आता है तो मैं पिता के स्थान में आता அப்ப हूँ। தகப்பனுடைய ஸ்தானம் வந்துட்டுனா तो पिता का स्थान आ गया तो தகப்பனுடைய குணம் இருக்கணும். पिता का गुण होना चाहिए। எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது எல்லாத்திலயும் நான் இருக்கணும். सारे भलाई बुराई सब चीज के लिए शिक्षा देना आना चाहिए। நான் சொல்லி கொடுக்கிற புத்தி வந்து சரியான பாதையில வழி நடத்தணும். और मैं जो शिक्षा देता हूँ सही मार्ग में चलाना है। எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம இருந்தால், और यदि परमेश्वर के प्रति भय नहीं होगा तो, என் கண்ணு திறக்கப்படாம இருந்தால், यदि मेरे आंख खुले नहीं होंगे, இந்த சிலுவை பற்றின அறிவு எனக்கு இல்லாம இருந்தால், क्रूस के बारे में समझ नहीं होगा, அப்ப எவ்வளவு சொன்னாலும் அது சரியான பாதையை என்ன செய்யிருக்காது. वो कितना भी बोले तो वो सही मार्ग नहीं होगा। தகப்பன் புத்தியை கேள், और पिता की शिक्षा को कान लगा। தகப்பன் என்னெல்லாம் செய்வாங்க, पिता क्या करेंगे। அந்த புத்தி அப்படிங்கிறதுக்கு முசார் அப்படிங்கிற அர்த்தம். उस बुद्धि को मुसार करके बोलते हैं। அதுல மொத்தம் 4 அர்த்தங்கள் உண்டு. उसमें 4 मतलब होता है। ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, एक पिताजी बच्चे को क्या सिखाते हैं, ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பார். अनुशासन सिखाते हैं। அவருக்கே ஒழுக்கம் இல்லாட்டி, अगर उसमें ही अनुशासन नहीं होगा, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், अभी मैं आपको सिखा रहा हूँ, நானே சரியில்லாட்டி, अगर मैं सही नहीं हूँ तो அப்ப நானும் டிசிப்ளின்ல இருக்கணும். मैं भी उस अनुशासन में रहना है। எனக்கு கர்த்தருடைய பயம் இருந்தால், यदि मुझ पर परमेश्वर का प्रति भय होगा तो நானும் டிசிப்ளின்ல இருப்பேன். मैं भी अनुशासन से रहूंगा, நானும் பிள்ளைகளுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுப்பேன். और बच्चों को भी अनुशासन सिखाऊंगा। ஐசக் ஜானுக்கு நான் டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும்னா, आइसक जॉन को यदि अनुशासन सिखाना है, நான் அந்த டிசிப்ளின்ல இருந்தா தான் சொல்லி கொடுக்க मैं முடியும். उस अनुशासन में रहूंगा तो ही सिखा सकता हूँ। நான் விக்ரோலில இருக்கும்போது मैं जब विक्रोली में था, ஒருத்தன் ஃபுல் டைட்டா வந்தான் பார்த்துடுங்க. एक व्यक्ति बहुत पियकड़ आया, கால் இந்த வலது கால் ஒரு பக்கம், இடது கால் ஒரு பக்கம், और दायां पैर एक तरफ बायां पैर एक तरफ। நிக்கவே நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி நடந்துப்பான். आप सोच कर देखिए वो कैसा चला होगा। இவன் இப்படி எங்க வீடு இங்க இருக்குது, हमारा घर ऐसा है, இந்த இடத்துல எங்க வீடு இருக்குது, यहाँ पर हमारा घर है, இத ரோடுன்னு வைங்க, यही रोड है समझ लीजिए। தகப்பகாரர் இப்படி நடந்து வரான், और पिता यहाँ पर चल के आ रहा है, இப்படி அந்த பேலன்ஸ் பண்ணி இப்படி நடந்து வரான், ऐसे बैलेंस करके चल के आ रहा है।
எதிர்த்தாப்புல இன்னொரு பையன் வரான், और सामने और एक लड़का आता है, அவனும் ஃபுல் டைட். वो भी पियकड़ है। இவன் அவனை பார்த்து சொல்றான், கியூ எதுக்குடா குடிச்சே அப்படின்னு கேக்குறான். ये उसको देखकर बोलता है कि तू क्यों इतना पीता है? அவன் சொல்றான், அது சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறான். वो बोलता है कि उसे बोलने वाला तू कौन है? ரெண்டு பேரும் யார் தெரியுமா? दोनों क्या है? இது தகப்பனும் மகனும். और माँ पिताजी और बेटा है। தகப்பன் சொல்ல, ஏன்டா குடிச்சிட்டு வந்த? और पिताजी कहता है, पूछता है कि तू क्यों पीता है? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்காராம். वो अनुशासन सिखाता है, ஆனா இவருக்கே ஒழுக்கம் இல்ல. लेकिन इसमें ही अनुशासन नहीं। அப்போ ஒரு தகப்பனுடைய ஸ்தானம் வரும்போது तो पिता का स्थान जब आती है, முதல் காரியம் டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க. पहला चीज जो है अनुशासन सिखाते हैं। அந்த டிசிப்ளின் அவங்கிட்ட முதல்ல இருக்கும். वो अनुशासन उनके अंदर होगी। இன்னைக்கு யெகோஷுவா நமக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கிறார் அப்படினா, आज यहोशुआ हमें अनुशासन सिखाता है तो அவர் அந்த டிசிப்ளின்ல இருந்தார். वो उस अनुशासन में होगा, तो அவர் அந்த டிசிப்ளின்ல இருக்கிறார். वो अनुशासन में है। இந்த உலகத்தில் வாழும்போது वो इस संसार में जीते समय பிதாவுடைய சித்தத்தை वो நிறைவேற்றுவேன். पिता का इच्छा को ही पूरा करूंगा। யாருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன்? किसका इच्छा पूरा करूंगा? அப்பா சொல்றதை நான் செய்வேன். पिता जो कहेंगे वो मैं कहूंगा। அப்பா சொல்றதை நான் செஞ்சிருவேன். पिता जो कहते हैं वो मैं कर दूंगा। அப்பா டிசிப்ளின்ல இல்லாட்டி, अगर पिता अनुशासन में नहीं है तो அவர் கிடக்கார், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்றேன். वो रहने दो, आप मैं क्या करना है बोलो, मैं करता हूँ। அது மாறிடும். वो बदल जाएगी। அப்பாவும் டிசிப்ளின்ல இருப்பாங்க, पिता भी अनुशासन में रहेंगे, அது பிள்ளைகளுக்கும் அப்பதான் டிசிப்ளின் சொல்லி கொடுக்க और முடியும். बच्चों को भी अनुशासन सिखा அவர் सकते हैं। ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாரு, वो हर समय कहेगा, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற मैं வந்திருக்கிறேன். पिता की इच्छा को पूरा करने के लिए आया பிதாவின் हूं। சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமா और இருக்குது. पिता का इच्छा पूरा करना ही मेरा भोजन है। இன்னைக்கு அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு இருக்கும். आज वो अनुशासन होगा। இந்த நாலேஜ் என்கிற வரம் வந்துட்டுனா, ये समझ का वरदान आ गया तो அவங்கள டிசிப்ளின் குள்ள வழி நடத்தும். उनको अनुशासन के अंदर ले जाएगी। அடுத்தது என்ன அப்படின்னா, अगला क्या है? கரெக்ஷன், वो सुधार करना। சீர்படுத்துதல், सुधार करना, தவறா இருக்க காரியத்தை சரி பண்ணுதல். जो गलत चीज है उसे सुधार करना। முசார் அப்படிங்கிற வார்த்தைக்கு मुसार ये शब्द के लिए முதல்ல டிசிப்ளின், पहला जो है अनुशासन, அடுத்தது கரெக்ஷன். और दूसरा जो है सुधारना। பிள்ளைகள் தப்பான பாதையில் போறாங்க, अगर बच्चे गलत मार्ग पे जाते அப்ப हैं தகப்பனார் என்ன செய்வாங்க? तो पिता क्या करते हैं? கரெக்ஷன் பண்ணணும். उसको सुधारते हैं। இப்ப நான் ஜான் இப்போ ஒரு வழியா போயிட்டு இருக்கான்னு வைங்களேன், अब जॉन अलग मार्ग में जा रहा है, समझ लीजिए, போனா போட்டும், जाने दो, என்னைக்காவது ஒரு நாள் முட்டி வருவான்ல, कभी ना कभी ऐसा टकरा के आएगा ना, அன்னைக்கு பாத்துக்கிடலாம். उस दिन देखेंगे। இது தகப்பனுடைய வேலை இல்ல. ये पिता का काम नहीं है। தகப்பனுடைய வேலை என்ன அப்படின்னா, पिता का काम क्या है? அந்த நேரத்திலே கரெக்ஷன் நடக்கணும். उसी समय में सुधार करना है। ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது அப்படின்னா, एक बच्चा अगर गलत करता है கரெக்ஷன் செய்ய வேண்டியது தகப்பனுடைய வேலை. और सुधार करना बच्चे का काम है। ஆனா தகப்பனுக்கு என்ன தேவை? लेकिन बच्चे को क्या चाहिए? நாலேஜ் என்கிற வரம் தேவை. समझ का वरदान चाहिए। இந்த நாலேஜின் அபிஷேகம் தேவை. ये समझ का अभिषेक चाहिए। நாலேஜின் ஆவியின் நிறைப்பப்படுதல் தேவை. और समझ के आत्मा से भरा जाना होना அப்படி चाहिए। நிரப்பப்பட்டிருந்தாங்கன்னா, यदि वैसे भरे जाएंगे तो அவங்களுடைய கண்களும் திறந்திருக்கும். उनकी आंखें भी खुल जाएगी। அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கணும். उनकी आत्मिक आंखें खुल जाएगी। பிள்ளைகளை ஆவிக்குரிய பாதையில வழி நடத்துவதற்கு, और बच्चों को आत्मिक मार्ग पर चलाने के लिए சிலுவை பற்றின அறிவு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். और क्रूस के बारे में समझ उनको होगा। கரெக்ஷன் கண்டிப்பா பண்ணுவாங்க. सुधार जरूर करेंगे। மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, तीसरा क्या है? அடுத்தது அறிவுரைத்தல். और अगला जो है निर्देश देना। அப்ப அவங்க அடுத்தது அவங்க என்ன செய்வாங்க? இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. अगला क्या करेंगे? वो निर्देश देंगे। நீ இப்படி செஞ்சா இப்படி இருப்ப, ये आप ऐसा करोगे तो ऐसे रहोगे। இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ऐसा एक निर्देश होता है। இந்த பாதையில் போனா இப்படி நல்லா இருக்கும். इस मार्ग पे जाएंगे तो सही होगा। ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். एक निर्देश दिया जाता ஒரு है। தகப்பன் மேல விழுந்த ஒரு கடமை. पिता के ऊपर एक जिम्मेदारी है। அவங்ககிட்ட டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க, उनको अनुशासन सिखाएंगे, அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க, उनको सुधारेंगे, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, और निर्देश देंगे। அடுத்தது செக் பண்ணுவாங்க. उसके बाद जांच कर देखेंगे। ஒரு பிள்ளைகளை தகப்பன் என்ன செய்வார்? செக் பண்ணுவார். बच्चों को पिता जो है वो जांच कर देखेगा, இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், ये क्या कर रहा है, சரியா வேலை செஞ்சிட்டு இருக்கானா, सही तरीके से काम करता है क्या, சரியா எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கானா, सब कुछ सही तरीके से करता है क्या, செக்கிங் பண்ணுவாங்க. वो जांच करते இது हैं। அவங்க மேல விழுந்த ஒரு கடமை. ये उनके ऊपर गिरा हुआ एक ஆனா जिम्मेदारी அதுக்கு है। என்ன தேவை? उसके लिए क्या करना है? நாலேஜ் என்கிற வரம் தேவை. और समझ का वरदान चाहिए। இந்த மட்டான் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா, ये मटान अगर उनके अंदर होगा, மனவாட்டிட்ட கண்டிப்பா இந்த மட்டான்
மட்டான் இருக்கும். दुल्हन के पास जरूर ये मटान होगा மணவாட்டி கரெக்ஷன் பண்ண முடியும். और दुल्हन उसको सुधार सकती है அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். उसकी आंखें खुली होगी சிலுவை பற்றின அறிவு அவங்ககிட்ட இருக்கும். क्रूस के बारे में जानकारी होगा சிலுவை பற்றின உபதேசத்துல क्रूस के संदेश के अंदर அவங்க டிசிப்ளினா இருப்பாங்க. वो अनुशासन से रहेंगे அவங்க கரெக்டா இருப்பாங்க. वो सही रहेंगे எப்பவும் தன்னை செக் பண்ணிக்கிடுவாங்க. हमेशा अपने आप को जांच कर देखेंगे கர்த்தாவே நான் சரியான பாதையில தான் போறேனா? है प्रभु मैं सही मार्ग में जाता हूँ क्या செக் பண்ணிக்கிடுவாங்க. ऐसे जांच लेंगे பாருங்க இந்த 4 குணங்கள் அவங்ககிட்ட ये காணப்படும். चारों गुण उनके अंदर दिखाई देगी உன் தகப்பன் புத்தியை கேள். तेरे पिता की शिक्षा को सुन உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. माता के शिक्षा को न तज அடுத்து தாயின் போதகம். और अगला जो है माता का शिक्षा தகப்பன் செஞ்சது ஓகே தான். और पिता ने जो किया वो सही है ஆனா தாய் கொடுக்கிற போதகம் लेकिन माता जो सिखाती है அவங்களுக்கும் இந்த ஞானத்தின் வரம் தேவை. उनको भी ये ज्ञान का वरदान இந்த चाहिए நாலேஜ்க்குள்ள வரம் தேவை. ये समझ का वरदान चाहिए இது எப்போ கிடைக்கும்? ये कब मिलेगी அவ எதுவும் சொல்லுது அவங்க என்ன செய்வாங்களாம்? तो कलाम कहती है वो क्या करेंगे தாயின் போதகத்தை वो माता के शिक्षा கேள். को போதகம் वो माता की शिक्षा को सुनना है அந்த போதகத்துக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லிருக்கு அப்படினா उस शिक्षा को इब्रानी भाषा में क्या बोला है தோரா. तोरा बोला गया है அப்போ தாய் என்ன சொல்லி கொடுப்பாங்க? तो माता क्या सिखाएगी தோரா சொல்லி கொடுக்கணும். तोरा सिखाएगी அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு? वो बच्चों को क्या सिखाएगी தோரா சொல்லி கொடுக்கணும். तोरा सिखाएगी போன வருஷம் ஃபுல்லா पिछले साल வாலிப பிள்ளைகளுக்கு தோரா டீச்சிங் நடந்துச்சு. जवान बच्चों को तोरा सिखाया गया அப்போ ஒரு சபண்ட் வரும்போது जब एक कलीसिया करके आती है ஒரு தகப்பன் புத்தியை கேள். एक पिताजी के शिक्षा को सुन தாயின் போதகத்தை தள்ளாதே. और माता की शिक्षा को न तज அந்த லாவை கண்டிப்பா படிங்க. उस नियमों को जरूर पढ़ சோ பைபிள் சொல்லுது कलाम कहती है உன் தகப்பன் புத்தியை கேள். तेरे पिता के शिक्षा को सुन தாயின் போதகத்தை தள்ளாதே. और माँ के शिक्षा को न तज தாய் என்ன செய்யணும்? माता क्या करती है பிள்ளைகளுக்கு தோரா சொல்லி கொடுக்கணும். बच्चों को तोरा सिखाना है எப்போ சொல்லி கொடுக்கணும்? कब सिखाना है உட்காரும் போது, எந்திக்கும் बैठते போது, समय उठते समय நடக்கும் போது, सोते समय படுத்திருக்கும் போது सोते समय தோரா சொல்லி கொடுக்கணும். तोरा सिखाना है இது பைபிள் கற்றுக் கொடுக்குது. ये कलाम सिखाती है பாருங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण का 6वां अध्याय 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5वें वचन को पढ़ेंगे உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்தது இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. பாருங்க கர்த்தர் சொல்றார் परमेश्वर कहता है நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து और उसे अपने बच्चों को समझ से सिखाकर அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா? बच्चों को क्या करना है நீ தாய் என்ன செய்யணும்? माता क्या करना है அவங்க கருத்தாய் போதிக்கணும். वो समझ से सिखाना है பாருங்க ஒரு குழந்தை வந்து एक बच्चा जो है தாய் வளர்க்குற குழந்தைக்கும் और माता जो बढ़ाती है उन बच्चों को வளர்க்காத அதாவது மத்தவங்க வளர்க்குற குழந்தைக்கும் और दूसरे जो बढ़ाते हैं उस बच्चों உங்க को பிள்ளைய மத்தவங்க வளர்ப்பாங்க. आपके बच्चों को दूसरे बढ़ाएंगे இந்த ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ये दोनों का बहुत फर्क होगा ஒரு தாயிட்ட வந்து ஒரு தரிசனம் இருக்கும். एक माता के पास एक दर्शन होगा என் பிள்ளைகள் இப்படி வளரணும். मेरे बच्चे ऐसे बढ़ना है ஒரு தகப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கும். एक पिताजी के पास एक दर्शन இந்த होगा ரெண்டு தரிசனமும் அவங்க மேல என்ன செய்வாங்க? அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ये दोनों दर्शन को उनके ऊपर बताएंगे இந்த ரெண்டு பேருடைய தரிசனமும் அவங்க மேல அது ஃபுல்ஃபில் ஆகணும். ये दोनों दर्शन जो है उनके ऊपर पूरा होना है அதான் என்ன தகப்பனுடைய புத்தியை கேள். इसीलिए पिताजी की शिक्षा को सुन தாயின் போதகத்தை தள்ளாதே. और माँ की शिक्षा को न तज இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் வளர்ப்பாங்க தெரியுமா? इस्राएल लोग अपने बच्चों को कैसे बढ़ाते हैं ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அம்மா தான்
அவங்கள வளர்ப்பாங்க. एक समय तक माता ही उन्हें बढ़ाती है, அந்த அம்மா தான் இவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. माँ ही उन्हें सब कुछ सिखाती है, தோரா சொல்லி கொடுப்பாங்க, तोरा सिखाती है, தோரால உள்ள கதைகளை சொல்லி கொடுப்பாங்க. तोरा के अंदर कहानियों को भी सिखाती நீ है। யார் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிடுவான். वो कौन है करके वो जान लेगा, அவன் எந்த கோத்திரங்கிறது தெரிஞ்சுக்கிடுவான். उस किस गोत्र का है वो जान लेगा। இது எல்லாத்தையும் தாய் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ये सभी चीजों को माता सिखाती है, தாயினுடைய டைம் சொல்லி கொடுக்க டைம் முடியும். और माता का सिखाने का समय समाप्त होगा, அடுத்தப்பல தகப்பன் கையை பிடிச்சிருவாரு. और अगला पिता के हाथ को पकड़ेगा। தகப்பன் என்ன செய்வாருன்னா पिता क्या करेगा, அவனுக்கு டிசிப்ளின்ல வளர்த்துவாரு, उसको अनुशासन में அவனை सिखाएगा, கரெக்ஷன் பண்ணுவாரு, उसको सुधारेगा, எங்கெல்லாம் தப்பு பண்றான்னு சொல்லி செக் பண்ணுவாரு. कहाँ कहाँ वो गुनाह गलत करता है वो देखेगा। தகப்பன் பண்ற பிசினஸ் பையனுக்கு சொல்லி கொடுப்பாரு, और पिताजी जो व्यापार करते हैं उसे बच्चों को सिखाते हैं, அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாரு. वो बच्चे को सिखाते हैं। இதுதான் பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். जूने जमाने में ऐसे ही होते थे। இன்னைக்கு நமக்கு இந்த அறிவை புகற்றும் இந்த வரம் நம்மளுக்கு தேவை. आज इस समझ को सिखाने वाला वरदान हमें चाहिए। எதுக்கு? क्यों चाहिए? நம்மளுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். हमारी आत्मिक आंख खुलने के लिए। யாரை பற்றின அறிவு நம்மளுக்கு தேவை? किसके प्रति समझ चाहिए? சிலுவை பற்றின உபதேசம், और क्रूस के ऊपर उपदेश। இந்த கிறிஸ்துவின் உபதேசம் और क्रूस का उपदेश நம்ம கண் நம்ம மேல இந்த பிரகாசம் விழுந்துற கூடாதுன்னு, और हमारे ऊपर वो प्रकाश नहीं गिरना है। பிசாசு நம்மளுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். शैतान हमारे आंखों को बंद करके रखा है, அப்படிதானே பைபிள் சொல்லுது. ऐसे ही कलाम कहती है நம்மளுடைய ना, கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். हमारी आंखों को बंद करके रखा है। எதுக்கு குருடாக்கி வச்சிருக்கிறான்? क्यों बंद किया है? கிறிஸ்துவின் சுவிசேஷ அந்த ஒளி நம்ம மேல பிரகாசமாக கூடாது. मसीह के सुसमाचार की रोशनी हमारे पर नहीं पड़ना चाहिए। அவன் அந்த கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான், उसने आंखों को बंद किया है, அந்த தேலத்தை மறைச்சு வச்சிருக்கான். उस दौलत को बंद किया है। ஆனா கர்த்தர் பற்றி அறிகிற அறிவுல நம்ம வளர்ந்துட்டோம்னா, लेकिन परमेश्वर के प्रति भय के अंदर अगर हम बढ़ गए तो நம்மளுடைய ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படும். हमारी आत्मिक आंख खुल जाएगी, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். आत्मिक आंख खुल जाएगी, நம்மளை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிக்கணும். और परमेश्वर में ऐसे ही आशीष சோ दे। இந்த வரம் என்ன செய்யும்? ये वरदान क्या करेगा? ஞானம் என்கிற இந்த நாலேஜ் என்கிற வரம் என்ன செய்யும்? समझ नाम का वरदान क्या करेगा? உங்களுடைய கண்களை திறக்கணும். अपनी आंखों को खोलेगा। அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் நம்மகிட்ட வரணும். ऐसा एक अभिषेक हमारे अंदर आना है, இன்னைக்கு நம்மகிட்ட அந்த அந்த காரியம் நிச்சயமா இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूँ कि वो चीज हमारे अंदर நம்ம है। சபையில கண்டிப்பா நிச்சயமா அந்த வரத்தை கொடுத்திருக்கான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि हमारे कलीसिया में वरदान को परमेश्वर ने दिया है। ஒரு சரியான நாலேஜின் வரம் இருந்தால், एक सही समझ का वरदान होगा तो நீங்க கிறிஸ்துவை பற்றின அறிவை புகுட்டும் போது, आप मसीह के जानकारी को जब उंडेलते हो, ரட்சிப்பை பற்றி நீங்க அறிவை கொடுக்கும் போது, और उद्धार के बारे में जब आप समझ को देते हो, ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும். लोगों के आंख खुल जाएंगे। இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துல காணப்படணும். आज हम ऐसे अभिषेक में होना है। முதல் வரத்தை நம்ம பார்த்தோம், पहले वरदान को हमने देखा, அதுதான் ஞானம், वही समझ, वही बुद्धि है, விஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். वो बुद्धि है करके हमने அந்த देखा। விஸ்டம்க்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? बुद्धि को हिब्रानी भाषा में क्या बोलोगे? खाकमा. खाकमा। அடுத்தது நாலேஜ் என்கிற gift. और अगला समझ का वरदान। நாலேஜ்க்கு எபிரேய மொழியில தாத் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. और समझ को हिब्रानी भाषा में हम तहाक करके बोलते हैं, தாத் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. दआत करके बोलते हैं। இந்த தாத்தினுடைய டீகோடிங் பார்த்தோம். ये दहात का डिकोडिंग हमने देखा। அந்த சிலுவை பற்றின அறிவு நம்மட்ட இருந்தால், वो क्रूस के प्रति समझ होगा तो நம்மளுடைய கண்களின் வாசல் திறக்கப்படும். हमारी आंखों की द्वार खुल जाएगी। கண்களின் வாசல் திறக்கப்படும். आंखों की द्वार खुलना है। இந்த அபிஷேகத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். ये अभिषेक को परमेश्वर के पास मांगना எனக்கு है। பரிசுத்தாவி நிறைவு தாங்கப்பா. मुझे पवित्र आत्मा की भरपूरी को दीजिए। மத்தவங்கிட்ட இருக்குது இந்த நாலேஜ், दूसरों के पास ये समझ है, ஆனா அந்த நாலேஜ் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கும். लेकिन वो समझ लोगों के आंख को बंद करेगी। மணவாட்டிட்டு இருக்க gift दुल्हन के पास जो तोहफा है அநேகருடைய கண்களை திறக்கும். बहुत सारे लोगों की आंखों को खोलेगी। இதுதான் வித்தியாசம். यही फर्क है। கர்த்தர் அப்படியாக நம்மளை ஆசீர்வதித்தார். आमेन। परमेश्वर वैसे ही हमें आशीष दे। இந்த ரெண்டு gift நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். दो वरदान को हमने अभी तक देखा है। நல்ல ஜெபிப்போம். अच्छा प्रार्थना करेंगे। கர்த்தாவே இன்னும் எனக்கு வரத்தை தாங்க. हे प्रभु और वरदान को दीजिए। வரத்தின் நிறைவு எனக்கு தாங்க. और वरदान की भरपूरी को दीजिए। பரிசுத்தாவின் நிறைவு எனக்கு கட்டளையிடுங்க. पवित्र आत्मा की परिपूर्णता को दीजिए। பாருங்க டீகோடிங் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ये डिकोडिंग हमारे लिए कैसा है? ஆமா இதுதான் உண்மை, हाँ यही सच है அப்படின்னு சொல்லி அதை தெளிவுபடுத்துறது அந்த டீகோடிங். ऐसे एक स्पष्ट समझ देना ही डिकोडिंग டீகோடிங் है। நீங்க நல்லா பாருங்க, அதுல
रिकॉर्डिंग को अच्छी तरह से देखिए, அதுல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. उसमें बहुत सही तरीके से दिया है। இந்த சிலுவையின் உபதேசம் ये क्रूस का संदेश நம்மளுடைய கண்களுடைய வாசலை என்ன செய்யும்? திறக்கும். हमारी आंखों के द्वार को खोलेगा। நம்ம கண்களின் வாசல் हमारी आंखों के द्वार பிசாசு இப்ப அடைச்சு வச்சிருக்கான். शैतान अभी बंद करके रखा है। பிசாசு இதை அடைச்சு வச்சிருக்கான். शैतान ने इसे बंद किया है। ஏன் அடைச்சிருக்கான்? क्यों बंद किया है? இந்த சுவிசேஷத்தின் ஒளி அங்க போயிடக்கூடாது. ये सुसमाचार का रोशनी वहां पर नहीं जाना। இந்த வெளிச்சம் உங்க கண்ணுக்குள்ள போச்சுன்னா, ये रोशनी अगर आपने आंखों में गई तो, இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்க கண்ணுக்குள்ள போச்சுன்னா, सुसमाचार का रोशनी अगर आंखों में गई तो மாம்ச கண் அடப்பட்டு ஆவிக்குறி கண் திறக்கப்படும். मांस का आंख बंद होकर आत्मिक आंख खुल जाए। இன்னைக்கு நம்ம ஆவிக்குறி கண் திறக்கப்படும். आज हमारा आत्मिक आंख खुलना है। ரெண்டு கிஃப்ட்டையும் மறுபடி நீங்க என்ன செய்யுங்க? தியானிங்க. दोनों तोहफों, दोनों वरदानों को आप बार बार ध्यान कीजिए, ஏன்னா அது மணவாட்டிக்குள்ள gift. क्योंकि वो दुल्हन का वरदान है। மணவாளன் மணவாட்டிக்கு gift கொடுத்த உடனே और दुल्हा दुल्हन को तोहफा देने के बाद ஒரு மோதிரம் கொடுத்திருக்கான்னு வைங்களேன். एक अंगूठी दे दिया। ஒரு மணவாளன் வந்து மோதிரம் கொடுத்திருக்காரு. दुल्हन ने एक अंगूठी दे दिया, மோதிரம் கொடுத்த உடனே और दो अंगूठी देते ही மணவாட்டி அப்படி பார்த்துட்டு விட்டுருவாளா? और दुल्हन ऐसे देख के छोड़ देगी क्या? அதை பார்த்துக்கிட்டே இருப்பா. उसे गौर से देखते இது रहेगी, எப்படி இருக்குது? ये कैसा है, நல்ல அழகா இருக்குது. बहुत सौंदर्य है। கிஃப்ட் வந்து எதுக்கு? மணவாட்டி அதை நல்லா பார்க்கணும். और तोहफा किस लिए कि वो दुल्हन उसे अच्छे से देखना है। ஒரு gift உங்களுக்கு கிடைக்குதா? एक तोहफा मिलता है तो, ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு gift கொடுக்காரா? और अगर आपको एक तोहफा देता है तो, वॉच देता है तो, மாப்பிள்ளை உங்களுக்கு gift கொடுக்காரா? दुल्हा आपको एक तोहफा देता है तो, வாட்ச் மீது ஒரு gift கொடுக்குறாங்களா? वॉच के जैसा गिफ्ट देता है तो, அத பாப்பாங்க. இந்த ஸ்ட்ராப் சூப்பரா இருக்குது. उसे देखेंगे स्ट्रैप बहुत अच्छा है, உள்ள கற்கள்லாம் பார்த்துட்டு சூப்பரா கல் இருக்குது. अंदर के जो पत्थर है वो बहुत अच्छे हैं, நம்மளுக்கு பிடிச்சமானது கர்த்தர் தருவார். और हमें जो पसंद है वो परमेश्वर देगा। gift கொடுத்த உடனே और तोहफा देते ही அத துச்சமா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. उसे तुच्छ समझने वाले भी बहुत सारे हैं। மாப்பிள்ளை வீட்ல இருந்து gift வந்திருக்கும், और दुल्हा के घर से तोहफा आया होगा, அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு வைங்க, वो दूल्हा पसंद नहीं आया तो gift திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. और तोहफा को खोल कर भी नहीं எனக்கு देखेंगे, வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. मुझे नहीं चाहिए बोलेंगे। இன்னைக்கு நம்மளுடைய மணவாளன் நம்மளுக்கு gift கொடுத்திருக்கிறார். आज हमारे दुल्हा ने हमें तोहफा दिया है। நீங்க வணங்குற அந்த தேவாதி தேவன் உங்களுக்கு gift आप जिस கொடுத்திருக்கிறார். प्रभुओं के प्रभु को नमन करते हैं वो आपको तोहफा दिया है। அந்த மட்டான் ஒண்ணு நம்ம ரசிச்சு ருசிச்சு பார்த்துக்கிட்டு वो இருக்கோம். मठान को हर एक को हम चख कर देखना है, அக்குவர் ஆணி வர பிரிச்சு பார்த்துக்கிட்டு और இருக்கோம். उसको अच्छी तरह से हम अलग अलग करके देख रहे हैं। இந்த அறிவு என்கிற giftல வாசல் இருக்குது. ये समझ नाम की तोहफा में द्वार है। அது என்ன வாசல்? वो क्या द्वार है? அது கண்ணுக்குள்ள வாசல். वो आंख का द्वार है। அது ஒரு கண்ணுக்குள்ள ஒரு வாசல். वो आंख के अंदर का द्वार है। அது எப்படி அந்த வாசல் திறக்கப்படுது? वो कैसे वो द्वार खुलती है? சிலுவையில இருந்து ஒரு வெளிச்சம் வருது. क्रूस से एक रोशनी चमकती है। பிசாசு இந்த வெளிச்சம் ஜனங்கள் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக और शैतान जो है ये रोशनी लोगों पर नहीं आना चाहिए, அவங்களுடைய इसलिए கண்களை குருடாக்கி उनकी வச்சிருக்கார். आंखों को अंधा कर दिया। இன்னைக்கு கர்த்தர் நம்ம கண்ணை திறந்திருக்கார். आज परमेश्वर ने हमारी आंखों को खोल அப்ப दी है। கர்த்தர் gift கொடுத்திருக்காரா இல்லையா? तो परमेश्वर ने तोहफा दिया है कि கிஃப்டா नहीं? மட்டானா? तोहफा है या मटान है? மட்டானா மோகரா? मटान है या मोहर है? நம்மளுக்கு கர்த்தர் மோகர் கொடுக்கல, மட்டான் கொடுத்திருக்காரு. परमेश्वर ने हमें मोहर नहीं मटान दिया। அதனால நீங்க சின்ன வார்த்தை சொன்னாலும் ஜனங்களுடைய கண்கள் டப்புன்னு திறக்கும். इसलिए आप छोटा सा शब्द बोलेंगे तो भी लोगों की आंख खुल जाएगी। ஜனங்கள் மத்த ஜனங்களுக்கு மோகர் கிடைச்சிருக்குது, और दूसरे लोगों को मोहर मिली है, அவங்க கண்ணை குருடாக்குவாங்க. वो आंखों को बंद कर देंगे। நீங்க கண்ணை திறக்கணும், அவங்க குருடாக்குவாங்க. वो आंख बंद करेंगे, वो खोलेंगे। ஏவாளுடைய கண்கள் அடைக்கப்பட்டது. हवा की आंख बंद की गई, அந்த சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டதுனால. वो सर्प की आवाज को सुनने की वजह से। பாருங்க, சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தோம் வைங்களேன். இப்ப யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுறாங்க, देखिए कोई आपसे बात करते हैं, இவன் பவுலை பற்றி யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வைங்க. पॉल के बारे में कोई आपको बोलते हैं, அந்த பவுல் பிரதர் சரி கிடையாது, ये पॉल भाई सही नहीं है, பவுல் பிரதர் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, वो पॉल भाई ऐसा करता है वैसा करता है, நம்மளும் அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா और हम भी ऐसा हाँ हाँ करके सुनते रहेंगे तो அவங்களுடைய சுவிசேஷம் உங்க கண்ணை குருடாக்கிட்டே இருக்கும். उनकी सुसमाचार आपकी आंख को अंधा कर दी है। அந்த அப்புறம் பவுல் வந்து என்ன சொன்னாலும் சரி, उसके बाद भाई पॉल यहाँ पर आके कुछ भी बोले உங்க காதுல விழவே செய்யாது. आपके कान में नहीं गिरेगा, ஏன்னா அந்த காதை யார் அடைச்சு வச்சிருக்கா? क्योंकि वो कान को किसने बंद किया है? பிசாசு வார்த்தை போட்டு 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 அடைச்சு வச்சிருக்கா. शैतान वो शब्दों को बोल बोल कर बंद करके रखा है। உங்ககிட்ட யார் வந்து आपके पास कोई भी आकर யாரை பற்றியாவது குறை சொன்னாங்கன்னா किसी के बारे में कमी बताते हैं तो அவங்க காது கொடுத்து கேட்காதீங்க. उनको कान लगा कर मत सुनिए। யாரை பற்றின குறைகளை சொன்னாலும் சரி, किसके बारे में कमी बताए तो भी அவங்க காது கொடுத்து கேட்காதீங்க. कान लगा कर मत सुनिए। அப்படியே எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி டாடா பாய்
பாய் பண்ணிட்டு मुझे जरा வந்துருங்க. जल्दी बाहर जाना है, मैं जा रहा हूँ करके उनको बोल दीजिए। ஏவாள் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. हवा के माने सुनकर नहीं रहना, அவ கேட்டுக்கிட்டே இருந்தா वो सुनकर रही, ஆவிக்குறி கண் அடப்பட்டு போச்சு. आत्मिक आंख बंद हो गया, அவளுடைய மாம்ச கண்ணு தான் திறந்துச்சு. उसकी मांस की आंख खुल गई। இன்னைக்கு நம்மளுடைய மாம்ச கண் திறந்துட கூடாது. आज हमारी मांस की आंख नहीं खुलना, நம்முடைய ஆவிக்குறி கண்கள் தான் திறக்கப்படும். आत्मिक आंख ही खुलनी है। அதனால யார் வந்து என்ன சொன்னாலும் इसलिए कोई भी आकर कुछ भी क्यों ना कहे, அதை உங்க காதுல வாங்காதீங்க. उसे कान मत लीजिए। சுவிசேஷம் மட்டும் தான் உங்க காதுல பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. केवल सुसमाचार आपके कान में गूंजना இந்த है। நாலேஜ் என்கிற கிஃப்ட் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. ये समझ का तोहफा जो है, वरदान जो है हमें चाहिए। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, हम परमेश्वर से मांगना है, கர்த்தாவே விஸ்டம் என்கிற கிஃப்ட் தாங்க, हे प्रभु समझ की ज्ञान को दीजिए, நாலேஜ் என்கிற கிஃப்ட் தாங்க, समझ का वरदान को दीजिए, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. मुझे आशीष करो करके அவர் அந்த पूछिए, அபிஷேகத்தை கொடுப்பார். वो उस अभिषेक को देगा। ஞானம் விஸ்டம் என்கிற அந்த கிஃப்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா और समझ का वरदान होगा तो வெளிப்பாடுகள் வரும். प्रकटीकरण आएंगी। நாலேஜ் என்கிற கிஃப்ட் இருந்துச்சுன்னா और समझ का वरदान होगा तो அது உங்களை டிசிப்ளின்ல வழி वो நடத்தும், आपको अनुशासन से चलाएगा, உங்களை கரெக்ஷன் பண்ணும். आपको सुधारेगा, நீங்க எப்பவும் வார்த்தையோடு உங்களை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. और हमेशा आप वचन के साथ अपने आप को चेक करते रहेंगे, வேதத்தின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடப்பதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. और कलाम के निर्देश के अनुसार आप अपने आप को चलाने की कोशिश करेंगे, தோரா உங்களுக்குள்ள வரும். और तोरा आपके अंदर आएगा। அடுத்தது இந்த இந்த காரியங்கள் நமக்குள்ள வரணும். ऐसी चीजें हमारे अंदर आएंगी, இந்த காரியங்கள் நம்ம இந்த இந்த அனாயிண்டிங் நம்மட்ட இருந்துச்சுன்னா, ये अभिषेक अगर हमारे अंदर இந்த होगा तो, gift நம்மட்ட இருந்துச்சுன்னா, ये तोहफा अगर हमारे अंदर होगा तो கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष दे। நம்ம நாலேஜ் அப்படினு சொன்னா என்னென்னமோ நினைக்கிறோம். हम समझ करके कहते हैं तो बहुत कुछ सोचते ஆனா हैं, இந்த வரம் இருந்துச்சுன்னா மத்தவங்களுடைய கண்ணை நீங்க திறந்துருவீங்க. लेकिन ये वरदान होगा तो दूसरों की आंख को खोल दोगे। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்மள மட்டான் கொடுத்திருக்கிறார். आज हमें मटान दिया है, நம்மளுக்கு மோகர் இல்ல மட்டான் கொடுத்திருக்கிறார். हमें मोहर नहीं मटान दिया है। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष இந்த दे। வரங்களை பற்றி நம்ம தியானிச்சுக்கிட்டே வர்ற வேளையில इस वरदान को जब हम ध्यान करते हैं, இந்த இந்த காரியம் முடிக்கிறதுக்குள்ள इसके समाप्ति में அந்த பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள்ள வந்துரும். पवित्र आत्मा का परिपूर्णता हमारे अंदर आना है। பரிசுத்தாவின் மட்டான் நமக்குள்ள வந்துரும். पवित्र आत्मा का मटान हमारे अंदर आना அது है। निश्चयமா அந்த அபிஷேகத்தில் கொண்டு கர்த்தர் வழி वो நடத்துவார். जरूर परमेश्वर उस अभिषेक के अंदर அந்த चलाएगा। செய்தியை கேட்டுக்கிட்டே இருங்க. யூடியூப்ல போட்டு போட்டு கேளுங்க. उस संदेश को यूट्यूब में बार बार देखिए, அதுல ஒரு தடவை கேட்கும்போது அதிக நுணுக்கங்கள் தெரியாது. और एक बार सुनते समय उसके बारीकी आपको समझ में नहीं மறுபடி மறுபடி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா आएगी। बार बार जब आप सुनते हैं, அந்த செய்தியில இருக்கிற அந்த அபிஷேகம் நம்ம மேல வந்து उस இறங்கும். संदेश के अंदर का अभिषेक आपके ऊपर उतरेगा। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे। நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம்ப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से प्रार्थना करते हैं, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. अपने बच्चों को आशीष कीजिए, வரங்களினால் நிரப்பும். वरदानों से भर दीजिए। கர்த்தாவே மோகர் வேண்டாம் கர்த்தாவே. है प्रभु मोहर नहीं, எங்களுக்கு மோகர் தேவையில்லை. हमें मोहर नहीं चाहिए, எங்களுக்கு மட்டான் தேவை. हमें मटान चाहिए। மணவாட்டிக்கு நீ கொடுக்கிற அந்த மட்டான் எங்களுக்கு தாங்க. और दुल्हन को जो तू मटान देता है वो இந்த चाहिए। சபையை டௌரியினால் அலங்கரிக்க வேண்டாம் கர்த்தாவே. इस कलीसिया को डोरी से सजाना नहीं, இந்த சபையை மட்டான் என்கிற அந்த வரத்தினால் இது அலங்கரிங்க. उस कलीसिया को मठान से आप वरदान से आप सजा दीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु, எங்க உதடுல हमारे होठों में அந்த உத்தமமான அந்த திராட்சை ரசத்தின் வாடை அடிக்கணும் वो கர்த்தாவே. उत्तम द्राक्ष रस का सुगंध आना है। தேவனே எங்க 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 மேல கர்த்தாவே. हमारे ऊपर प्रभु, தேவனே அந்த அறிவை புகற்றும் அந்த அந்த வரத்தினால் நிரப்புங்க. वो समझ को देने वाला वरदान से भर दीजिए। உம்மை பற்றி அறிகிற அறிவில் வளர்ந்து आपके ऊपर जानने की जानकारी में बढ़कर எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். हमारी आत्मिक आंख खुलने दो। எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. हमारे किसी को आशीष कीजिए, தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।